அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். காலையில் எழுந்திரிச்சு பால் காய்ச்சியாச்சு. பசங்க நல்லா தூங்குறாங்க, எந்திரிக்கவும் கொடுக்கலாம். அவன் வர்றதுக்குள்ளே செடி மரத்துக்கெலாம் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்ருவோம். இதை பார்த்து நான் சப்போட்டானே நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அது பூ போல், இது பூவிலேருந்து அதுக்கப்புறம் தான் சப்போட்டா வரும் போல். இங்கெல்லாம் கொத்து கொத்தாக இருக்குது வருவாம்மா. இங்கே பாரு, இங்கே பார்த்தியா? இது இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வந்து வச்ச கண்டு. இப்போ தான் அந்த பூவெல்லாம் வருது. கொய்யா இது இவ்வளோ தான் இருந்தது, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. இப்போ பாருங்கள் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் எப்போ காய் வரும் தான் தெரில, பார்ப்போம். இது கருவேப்பிலை, 2 கண்டு இருக்குது. இங்கே ஒன்று, அப்புறம் இந்த அங்கே ஒன்று, 3. அந்த இதுக்கு அடியிலே ஒன்று இருக்குது பாருங்கள், குட்டியாக. முருங்கை மரத்தை வந்து மேலே வெட்டி விட்டாச்சு. ஏன்னா ஃபுல்லாக அப்படியே நிறைய அந்த என்னென்ன அரிப்பூச்சியாக வந்துருச்சு. மல்லிகைப்பூ, பச்சை மிளகா பூ விட்டுருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்தப்போ நிறைய விதை வாங்கி போட்டோம்ல, அதில் பச்சை மிளகாவும் தக்காளியும் தான் இப்போ வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிது. மற்ற எல்லாம் போயிடுச்சு. 2, 3, 4 நிறைய பூ இருக்குது. அப்போனா சீக்கிரமே பச்சை மிளகா வரும். வரவும் காட்டுறேன். அந்த சைடு இது தக்காளி, தக்காளிலேயும் பூ வந்துருக்கு பாருங்க. இது கடுகு செடியாம். நான் வந்து அந்த கார்டனர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாது. கடுகு செடின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இதுலேருந்து எப்படி கடுகு எடுக்கிறதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியாது. பப்பாளி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படியே அந்த கொப்பே விழுந்துருச்சு. பழத்தோட வெயிட் தாங்காமல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பழம் நல்ல பெரிய பெரிய பழமாக இருந்தது. அதோட வெயிட் தாங்காமல் அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த சைடு இருக்குது நெல்லிக்காய். வெளியில் இருக்க சீத்தாப்பழம் மரத்துலையுமே சீத்தாப்பழம் நிறைய இருக்குது. ஆனால் பூச்சியாக இருக்குது. ஏய், வாசலுக்கும் தண்ணியை தெளிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போகணும். இப்போ வீட்டுக்கு அம்புட்டு ருசிக்கு வேறு ஆளுங்க வந்துடுவாங்க. பசங்க யார்கிட்ட விட்டுட்டு போகிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அவங்க எல்லோரும் வந்துடுவாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இவர் வந்து விஜய் ப்ரோ, நம்ம அம்புட்டு ருசி இருக்குல்ல, அதோட ஃபுல் மெயின்டெனன்ஸ் இவர் தான். பிரியாணி மசாலாக்கான ஜாமான் வாங்க போகிறாரு. பாய் ப்ரோ. சரி, மார்க்கெட் போய்ட்டு வந்துடும். இன்றைக்கி அம்புட்டு ருசியில் ஏபிசி மால்ட்டுக்காக ஆப்பிள்லாம் வந்து இறங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ குட்டி குட்டியாக தோல் சீவி கட் பண்ணணும் இன்றைக்கி. அவ்வளோதான், மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, லேடிஸ் மட்டுமே. அது போக விஜய் ப்ரோ வருவாங்க. ஸோ மாற்றி இவங்களை மேய்ச்சிக்கிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் மார்க்கெட் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போகலை, பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். பயங்கரமான வெயிலாக இருக்குது, மண்டை காயுது. இப்படிக்கும் காலைல 10 மணி தான் ஆகுது. இந்த இது நல்லா இருக்குது பெருசாக. பலாக்கால பிரியாணி பண்ணிவிட்டு இது காளானில் ஒரு மசாலா பண்ணிடுவோம். நல்லா இருக்குல்ல? போகலாம். இங்கே காய் பழம் என்ன வாங்கினாலும் இந்த கொத்தமல்லி புதினா ஃப்ரீ தான் எப்பயுமே. வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைக்க வேண்டியது தான். ஒரு நாள் லஞ்சுக்கு என்ன சமைக்கிறதுன்றதே பெரிய டாஸ்காக இருக்குது. இன்றைக்கி சிம்பிளான ஒரு மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேரும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட டெய்லி ரொட்டீனில் ஸ்கின் கேர்ன்றது ரொம்பவே முக்கியமான பார்ட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட என்னோடய ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த சூப்பரான ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். டார்க் ஸ்பாட்ஸ்ன்றது எல்லாருக்கும் இருக்கிற காமனான பிரச்சனை தான். நம்மளோட ஆக்னே ஸ்கார்ஸ்னாலையும், சன் எக்ஸ்போஷர்னாலையும், ஈவன் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் டார்க் ஸ்பாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டார்க் ஸ்பாட்ஸை நல்ல ப்ராடக்ட்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்படி பண்ணுறது மூலியமாக நம்மளோட நேச்சுரல் க்ளோ அண்ட் ஈவன் டோன்டு ஸ்கின் எல்லாமே ரிவீல் ஆகி வரும். அதுக்கு தான் இந்த ஹிமாலயாஸோட டர்மரிக் சீரமை நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் சீரமில் 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ்டு டர்மரிக் இருக்குது, 10% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது அண்ட் 2% நியாசினமைட் இருக்குது. டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுல ஹிமாலயாவோட ஸ்வாரசா டர்மரிக் உங்கள் ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கிறனால சீக்கிரமே ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் டார்க் ஸ்பாட்ஸையும் கிளியர் பண்ணிடும். 2 ட்ராப் மட்டும் ஹிமாலயாஸோட டர்மரிக் ஃபேஸ் சீரம் போட்டுட்டு சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டோம்னாலே போதும். அவ்வளோ கிளியராக, அது மட்டும் இல்லை நல்ல க்ளோவும் உடனே கிடைக்குது. ஒரு நாளைக்கு தாராளமாக 2 தடவை இந்த ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபேஸு, நெக்கு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஒரு 2லேருந்து 3 ட்ராப் போட்டாலே போதும்.
இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாரஸா கோல்ட் ப்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் தான். சீரம் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ போட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன் நல்ல ஒரு க்ளோ இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அண்ட் ஹிமாலயாஸோட அஃபிஷியல் ஆப் அண்ட் வெப்சைட்லையும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கே இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மினிமம் 30% வரைக்கும் டிஸ்கவுண்டோட வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் திஸ் டர்மரிக் ஃபேஸ் சீரம், ஃபாலோ அப் வித் சன்ஸ்க்ரீன். ஸ்கின் கேர் முடிச்சாச்சு, இப்போ சமைக்க போயிடுவோம். லீவ்னால பசங்களை நானும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அவங்களா எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும்னு விட்டுறது. 10-11 மணிக்கு மேலே தான் இன்றைக்கி எந்திரிச்சானுங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே ஸ்ட்ராபெரி லவர்ஸ், அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்ட்ராபெரியை வச்சு பேன் கேக் பண்ணி கொடுக்க போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஓகேயா? ஜாலியா? ஸ்ட்ராபெரி பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? ஐயோ தெரியும், எனக்கு தெரியும். எடுங்கடா, எடுத்து தாங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க காலங்காத்தாலே? நல்லவன் சரார் வந்து ஒரு மாதிரி நல்லவன்டா நல்லவன்டா. ஏய் எதுக்குடா மேன் அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? மிக்ஸி ஜாரில் ஓட்ஸ் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம அந்த பேன் கேக் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ட்ராபெரி வச்சு பேன் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். கூடவே பனானாவும் ஒன்று சேர்த்து ஸ்மாஷ் பண்ணியாச்சு. புளிக்கி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுடா. ஒரு 6-7 ஸ்ட்ராபெரி, அது கூடவே கொஞ்சம் பனானா போட்டு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சோன்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா நல்லா இருக்காது, வாயில் கடிப்படும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓட்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுருந்தேன், அந்த பவுடரு, அது கூடவே முட்டை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூடவே உப்பு, பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், பேன் கேக்கோட மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு பேன் கேக் ஊற்றிட வேண்டியது தான். நான் ஸ்வீட்டெல்லாம் எதுவுமே போட மாட்டேங்க. பேன் கேக் ரெடி பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே தேன் ஊற்றி கொடுப்பேன், அவ்வளோதான் ஸ்வீட்டு. மற்றபடி இதை அப்படியே தான் ஊற்றுவேன். இப்போ பேன் கேக் தவாவில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸையும் ஊற்றி 2 சைடும் நல்லா செவக்க விட்டு பெரட்டி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிரும். சார் உனக்கு 2 போதும்ல? பார்த்துக்கோ, அம்மா தேன் ஊற்றுறேன் பார்த்துக்கோப்பா. இப்படி ஒருக்கா, இப்படி ஒருக்கா, இப்படி ஒருக்கா, எப்படி ஊற்றிருக்கேன் பார்த்தியா நிறைய. நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் சந்திராக்கா வந்துட்டாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு. இவங்க பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணிடுவாங்க. இது ரெகுலராக அவங்க டெய்லி பார்த்துட்ருக்காங்க. ஸ்கூல் லீவ் விட்டுட்டனால அலக் கூட விளையாடுறதுக்காக அக்கின் கிளம்பி வந்துட்டாரு. அவங்க வீட்டில் சுட்ட பூரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்புறம் இந்த மாஸ்க்கு கொண்டு வந்துருந்தான். அலக்கு கொன்று எனக்கு ஒன்று அப்படின்னு 2 பேரும் அதை போட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. Chase. மரத்துலேருந்து விழுந்திருந்த பழம் நல்லா பழுத்துருச்சு. ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிடலான்னு நறுக்கிட்டு இருந்தாங்க. அது நல்ல ஸ்வீட்டு, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எடுத்த பழம் வந்து உள்ள விதையே இல்லை, இதில் நல்ல விதை இருந்தது. மழை வர மாதிரி இருக்கு, வருது ஆனால் நின்றுது. வெயில் வருது, மழை வருது, நின்றுது. ரொம்ப வருஷமா மழை போகுது. ரொம்ப வருஷமா மழை பெய்யுதா? பலாக்கா பிரியாணி பண்ணுறதுக்காக அதை நறுக்கி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சாச்சு. பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய், நெய், வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டாச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி. யூஸ்வலாக நம்ம பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே ஸ்டைல் தான். நம்ம அம்பட் ருசி பிரியாணி மசாலா மட்டும் போட்டுட்டு அது கூடவே வேக வச்சுருந்த அந்த பலாக்கா இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். முழுசாக வேக வைக்கணும்னு கிடையாது, லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ அந்த பலாக்கா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கெட்டி தயிராக எடுத்து சேர்த்தோம்னா பிரியாணிக்கான புளிப்பு, அந்த டேஸ்ட் எல்லாமே அது கொடுத்துரும். ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா விசில் போட்டு விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தாலே போதும். கடைசியாக லெமன் ஊற்றி மூடியாச்சு. நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. தூரல் போடவுமே காய வச்சுருந்த எல்லாத்தையும் வேகமாக போய் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வெளியில் 2 ஷூட் இருந்தது. மழை விடவும் போகணும்னு அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கிங்க்கு உட்காந்தாச்சு. எனக்குமே அம்புட்டு ருசியில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இவங்க 2 பேரும் மழை வரவும் எப்படி விளையாடிட்டு இருக்கானுங்க பாருங்கள். இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா வறுத்துட்டு
இந்த மில்க் மிக்ஸில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, மக்கானா, ஓட்ஸ், அது கூடவே பால் பவுடர், கொக்கோ பவுடர் இதெல்லாம் இருக்குது. இடையில சமையல் வேலைகளும் போய்கிட்டே தான் இருந்தது. பட்டர் பீன்ஸும் காளானும் போட்டு ஒரு மசாலா கிரேவி மாதிரி பண்ணலாம், அதை பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணி அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ஈஸி. வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த பட்டர் பீன்ஸு, காளான், குழம்பு மிளகாய் பொடி, மட்டன் மசாலா, கரம் மசாலா, தேங்காய், முந்திரி, கசகசா மட்டும் அரைச்சி கடைசியாக ஊற்றி ஒரு விசில் போட்டு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிரும். லஞ்செலாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு பேக்கிங் வந்துட்டோம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும் பேக்கிங் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. எவ்வளோ பார்சல் இருக்கோ அதை பொறுத்து ஆகும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 43 பார்சல் இருந்தது. அதில் இப்போ தான் ஆரம்பிச்சு ஒரு 20-25க்கு மேலவே பசி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை அப்படியே பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்து பண்ணுவோம் அப்படின்னு இதெல்லாம் விட்டுட்டு சாப்பிட போயாச்சு. சூடாக இருந்தது சாப்பாடு. அப்போ இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3:30 போல் லஸ்ஸி போடலாம் அப்படின்னு முன்னையே தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். இது பசும்பால் தான், நல்லா திக்காக காய்ச்சி உரமோர் இருக்குல்ல அது ஊற்றி வச்சாலே போதும், சூப்பராக வந்துடும் நல்லா திக்காக. இந்த தயிரை மிக்சியில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக சீனி, ஐஸ் கியூப்ஸ் மட்டும் போட்டு அடித்து எடுத்தோம்னா லஸ்ஸி சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதை குடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி காமாக இருந்தது. பயங்கரமான வெக்க தாங்கவே முடியல. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது? வீட்டிலேருந்து 6 மணிக்கே எல்லோரும் வேலை முடிச்சு கிளம்பிடுவாங்க. கதவை திறக்க விட மாட்டுறாங்க. பாலை ஊற்றுங்கன்னு. குட்டி பப்பி இருக்கிறனால நானுமே இப்போ டெய்லி இவங்களுக்கு சாப்பாடு பால்லாம் கொடுத்துட்ருக்கேன். நம்ம வீட்டு வாசலில் தான் இருக்கிறாங்க. 4 இருந்துச்சு, 2 குட்டியை காணா, 2 தான் இருக்குது. இப்போ என்னன்னு தெரியல. அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சிகப்பரிசி தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன் 2 நாள் முன்னாடி. அதுவே கொஞ்சம் இருந்தது. அதில் தோசையை ஊற்றிட்டு நம்ம காளான், பட்டர் பீன்ஸ் இருக்குல்ல அந்த மசாலாவையே வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த vlogல பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.